வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் கர்நாடக சங்கீத கலாநிதி பாலமுரளிகிருஷ்ணா அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். அவர் பிறந்திருக்கிறது 6/7/1930. பிறந்த நேரம் 6:40 PM, விசாகப்பட்டினம், ஐனம்சா கெப்பி. பாலமுரளிகிருஷ்ணா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னப்பாக 24°05'. சனியுடைய மண்டல பிரிவுலையும் கேதுவுடைய சபலையும் அமையுது. மண்டல அதிபதி சனி 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம் பாட்டு தொழிலுக்கு அதி முக்கிய பாவம்னு சென்ற பதிவிலே பார்த்தோம். லக்ன சப்லாடான கேதுவை கவனிப்போம். கேது 9வது பாவமான துலாம் ராசியில் 6°11'. சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 5, 6, 10 பாவங்களை ஆளக்கூடிய கிரகமா விளங்குறாரு. சுக்கிரன் இசை, நாட்டியம், கலைகள், பொழுதுபோக்கு அம்சங்களை குறிக்கக்கூடிய கலைநுட்ப கிரகமா விளங்குறாரு. 2வது பாவ ஆரம்பமான மகர ராசியில் 26°36'. சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபலையுமே அமையுது. சனி 12வது பாவமான தனுசு ராசியில் வக்ரகதியில் 15°17'. செவ்வாயுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்காரு. சனியுடைய சப்லடா விளங்கக்கூடிய கேது சுக்கிர மண்டலம் ஏறி இருப்பதை நம்ம கவனிக்கணும். மியூசிக் கம்போசிங் 3வது பாவத்தோட தொடர்புடையது. 3வது பாவ ஆரம்பமான மீன ராசியில் 0°59'. கேதுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் அமையுது. கேது சுக்கிர மண்டலம் ஏறி இருப்பதை நம்ம கவனிக்கணும். கலைக்கு தலைமை பாவமாக விளங்கக்கூடிய 5வது பாவ ஆரம்பமுனைய ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்பமுன ரிஷபராசியில் 2°19'. கேதுவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சபலையும் அமையுது. கேது சுக்கிர மண்டலம் ஏறி இருக்காரு. 5வது பாவ சப்லாடா வரக்கூடிய குரு லக்னத்தையும் 3வது பாவத்தையும் ஆளக்கூடிய கிரகமாக வர்றாரு. குரு 6வது பாவத்தில் மிதுன ராசியில் 9°19'. சூரியனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சபலையுமே இருக்காரு. கேது சுக்கிர மண்டலம் ஏறி இருக்காரு. கேது அதிமுக்கிய கிரகமாக விளங்குவதை காண முடியும். தொழிலை குறிக்கக்கூடிய 10வது பாவ ஆரம்பமுனைய ஆராய்வோம். 10வது பாவ ஆரம்பமுன துலாம் ராசியில் 3°38'. சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையுமே அமையுது. சுக்கிரன் கலைக்கு அதிபதி. கிரக மண்டல குறிகாட்டிகளை ஆராய்வோம். லக்ன சப்லாடா வரக்கூடிய கேது 5, 6, 8, 10 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2வது பாவ சப்லாடா வரக்கூடிய சனி 2, 5, 10 ஆகிய இடங்களோட தொடர்பு கொள்றாரு. 3வது பாவ சப்லாடா வரக்கூடிய சூரியன் 1, 3, 6, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்றாரு. 5வது பாவ சப்லாடா வரக்கூடிய குரு 7, 8, 9, 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்றாரு. 10வது பாவ சப்லாடா வரக்கூடிய சுக்கிரன் 6வது பாவத்தை பலமாக தொடர்பு கொள்றாரு. மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.